எல்லாப் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் தலைவர், நம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர், தோழர்கள், நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு சிறப்பான நாள், வெள்ளிக்கிழமை. நாட்களின் தலைவன் என்று சொல்லப்படும் இந்த ஜும்மா நாள் அல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிரியமான நாள். இந்த நாளில் நாம் மனமுருகி கேட்கும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்கிற சின்ன சின்ன நல்ல காரியங்களுக்கு கூட பன்மடங்கு நன்மைகள் கொட்டிக் கொடுக்கப்படும். கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கைய யோசிச்சுப் பாருங்களேன். சில நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே ஒரு மலை மாதிரி கவலைகள் நம்மள சூழ்ந்து நிக்கும். தீராத கடன் பிரச்சினை, குடும்பத்துல ஒரு நிம்மதியில்லாத சூழல், தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களோட சுமை மனச அழுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வர நம்ம மனசுக்கு ஒரு ஆழமான அமைதி கிடைக்க ரொம்ப எளிமையான, ஆனா மிகச் சக்தி வாய்ந்த ஒரு வழியை இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. முழு குர்ஆன்ல 3ல ஒரு பங்க ஓதுன நன்மையைத் தரக்கூடிய ஒரு அற்புதத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வோட கருணையை அள்ளித்தர்ற அந்த புதையல் என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். அந்த புதையல் வேற எதுவும் இல்ல, அதுதான் சூரா அல்-இக்லாஸ். 4 வசனம் கொண்ட சின்ன சூறாதான் அது. இந்த சூறாவோட சிறப்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை இப்ப பார்ப்போம். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள் கிட்ட, உங்களில் ஒருவரால ஒரே ராத்திரியில குர்ஆன்ல 3ல ஒரு பங்க ஓத முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரிஞ்சது. உடனே அவங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களால அது எப்படி முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா குர்ஆனின் 3ல் ஒரு பங்குக்குச் சமமானது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் பதிவாகியிருக்கு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சுப் பாருங்க சகோதரர்களே. முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க பல மணி நேரங்கள், ஏன் பல நாட்கள் கூட ஆகலாம். ஆனா வெறும் சில நொடிகள்ல ஓதி முடிக்கக்கூடிய இந்த சின்ன சூரா குர்ஆனோட 3ல் ஒரு பங்குக்குச் சமமான நன்மையை பெற்றுத் தருதுன்னா அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கான். இது எப்படி 3ல ஒரு பங்குக்குச் சமமாகும்னு இமாம்கள் விளக்கும்போது குர்ஆன் முக்கியமா 3 விஷயங்களைப் பற்றி பேசுதுன்னு சொல்றாங்க. 1 அகீதா, அதாவது அல்லாஹ் ஒருவன்கிற கொள்கை. 2வது அஹ்காம், அதாவது சட்டத்திட்டங்கள். 3வது கிசஸ், அதாவது நடந்த வரலாறுகளும் படிப்பினைகளும். இந்தச் சூரா அல்-இக்லாஸ் முதல் விஷயமான ஏகத்துவக் கொள்கையை முழுமையா அச்சுப் பிசகாம விளக்குறதால இது குர்ஆனின் 3ல் ஒரு பங்குக்குச் சமமான சிறப்பைப் பெறுது. அதனால இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல இந்தச் சூறாவை நாம ஓதும்போது அதன் நன்மைகள் இன்னும் பன்மடங்கு ஆகுது. இந்த பொன்னான நேரத்தை வீணாக்காம முடிஞ்ச அளவுக்குச் சூரா அல்-இக்லாஸை ஓதி அல்லாஹ்வோட அளவற்ற நன்மைகளை அள்ளிக்கொள்வோமாக. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இந்தச் சூரா நமக்கு கத்துத்தர்ற பாடம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவனுடைய சக்திக்கு நிகரான சக்தி யாருக்குமே இல்லை. அதனால அவனைத் தவிர வேற யாரிடமும் உதவி தேடவோ, எதுக்கும் பயப்படவோ, எதன் மேலையும் முழுமையான நம்பிக்கை வைக்கவோ கூடாது. இந்தச் சூறாவை நாம மனசார உணர்ந்து ஓதும்போது அது நம்ம இதயத்தில் இருக்கிற ஷிர்கோட எல்லா கரைகளையும் நீக்கி நம்ம ஈமானை பளிங்கு மாதிரி தூய்மைப்படுத்துது. இந்தச் சூறாவோட மகத்துவத்தையும் பொருளையும் தெரிஞ்சுகிட்ட நாம இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிக் கொடுத்த சில வழிகள். முதலாவதா, முஸ்னத் அஹ்மத்ல ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்படுது.
யார் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 10 முறை ஓதுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். இதைக் கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்போ நாங்க நிறைய தடவை ஓதி நிறைய மாளிகைகளை வாங்கிக்கலாமா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்விடம் அதைவிட அதிகமாகவும் சிறந்ததாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத். சுப்ஹானல்லாஹ். சில நிமிடங்கள் செலவு செஞ்சு 10 முறை இந்தச் சூறாவை ஓதுறதால சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்குது. இந்த நற்பாக்கியத்தை நாம ஒவ்வொரு நாளும் அடைய முயற்சி செய்யணும். 2வதா, இந்தச் சூறா நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் சூரா அல் ஃபலக், சூரா அன் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் 3 முறை ஓதி வந்தாங்க. அப்படி ஓதினால் அது எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்கப் போறதுக்கு முன்னாடி தன்னோட 2 கைகளையும் ஒன்னா சேர்த்து அதுல இந்த 3 சூறாக்களையும் ஓதி ஊதி தலையிலிருந்தும் முகத்திலிருந்தும் ஆரம்பித்து தன்னால் முடிந்தவரை உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள். இப்படி 3 முறை செய்வார்கள். ஸஹீஹ் புகாரி. இது தீய சக்திகள், கெட்ட கனவுகள், நோய்கள்னு எல்லாத்திலிருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு நபி வழி துஆ. அதனால அன்பானவர்களே, இந்தச் சூறாவை சும்மா நன்மைக்காக மட்டும் ஓதாம அதோட ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும், காலையிலும் மாலையிலும், தூங்கப் போறதுக்கு முன்னாடியும் இதை ஓதி, இதன் மூலம் அல்லாஹ்வோட பாதுகாப்பையும் அவனுடைய அன்பையும் மகத்தான நற்கூலியையும் பெற்றுக்கொள்வோமாக. இறுதியா, எல்லாம் வல்ல அல்லாஹ் கிட்ட நாம் எல்லாரும் துஆ கேட்போம். யா அல்லாஹ், நாங்க கேட்டறிந்த இந்த சூரா அல் இஃப்லாஸின் சிறப்புகளை எங்க மனசுல ஆழமா பதியவை. இந்த சூறாவை அதிகமாக ஓதவும் அதன் பொருளை உணர்ந்து அதன்படி எங்க வாழ்க்கையை அமைச்சுக்கவும் எங்களுக்கு அருள் செய்வாயாக. எங்கள் உள்ளங்கள்ல இருந்து எல்லா விதமான இணைவைப்பையும் அகற்றி தூய்மையான தவ்ஹீதில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் கவலைகளைப் போக்கி எங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. எங்கள் எல்லோருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸில் உயர்ந்த இடத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.